முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள். செம்மொழி நாளான இன்று 3/6/2025 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியளவில் காந்திபுரம் அண்ணா சிலை முன்பு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் அவர்கள் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக, பீளமேடு பகுதி 2 திமுக, பாப்பநாயக்கன் பாளையத்தில் கல்லூரி மாணவர்கள், மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஜூன் 3 நடைபெற்றது. 1971ஆம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் தொடங்கப்பட்டது. இதை விளக்கி கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் அவர்கள் சிறப்புரையாற்றினார். பின்னர் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு ஃபேன் ஷர்ட், கல்லூரி மாணவிகளுக்கு சுடிதார் உடைகள், நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஆர்எஸ்புரம் பகுதி கழகத்தில் ஐயா கலைஞர் அவர்களது புகழை போற்றும் வகையில் அன்னபூர்ணா ஹோட்டல் முதல் தபால் நிலையம் வரை ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் அவரது திருவுருவ படத்திற்கு திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவர்களுடன் இணைந்து மரியாதை செலுத்தப்பட்டது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கனியூர் ஊராட்சியில் நூலகத்துடன் அமைந்துள்ள கலைஞர் சிலைக்கு கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் இன்று ஜூன் 3 மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஏழை மக்களுக்கு அன்னதானத்தை துவங்கி வைத்தார். முத்தமிழறிஞரின் பிறந்த நாளில் மாற்றுத்திறனாளி உச்சம்பாளையம் கிருத்திகா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் கோவை அண்ணா நகர் அலுவலகத்தில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு கோவை கிழக்கு மண்டல தலைவர் இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.